ஒரு புது பில்டிங்ல நீங்க கிராக்ஸ் பாக்குறீங்களா? அதுக்கு காரணம் அந்த பெயிண்டரா இல்ல அந்த பில்டரா? ரெண்டுமே இல்லங்க. அவங்க பண்ற ப்ராசஸ்ல தான் மிஸ்டேக் இருக்கு. ஒரு பில்டிங்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா நீங்க பெயிண்ட் வாங்கி அப்ளை பண்ணா பெயிண்டிங் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதாங்க தப்பு. நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சீரிஸ் ஆஃப் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன ப்ராசஸ்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் டோட்டலா நமக்கு 4 ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட். ஒயிட் சிமெண்ட் அடிக்கான மெயின் ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வால்ல இருக்கிற சின்ன சின்ன போர்ஸை வந்து கவர் பண்ணும் அண்ட் நமக்கு வெளியில இருக்க ஏர் உள்ள போகாம தடுக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் டேம் ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ண போறோம். டேம் ப்ரூஃப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு திக் டென்சிட்டியா இருக்கிற ஒரு பெயிண்ட். இது வந்து என்ன பண்ணணும், ஒரு ரப்பர் ஷீல்டு மாதிரி நம்ம வால்ஸ்ல ஆக்ட் பண்ணி வெளியில இருக்கிற மாய்ஸ்சரை உள்ள போகாம தடுக்கும். ஸ்டெப் 3, நம்ம எக்ஸ்டீரியர் வால் பிரைமரை நம்ம அடிக்க போறோம். இந்த வால் பிரைமர் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம பெயிண்ட்டுக்கும் வாலுக்கும் நல்ல பாண்டிங் கிடைக்கும் அண்ட் நம்மளுக்கு வால்ல இருந்து பெயிண்ட் சீக்கிரமா பீல் ஆஃப் ஆகாது. ஸ்டெப் 4, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான பெயிண்ட்ஸ் ஆன அபெக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட் மாதிரி இருக்கிற பெயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது நம்ம டோட்டலா 2 கோட் நம்ம பெயிண்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். இது நமக்கு நல்ல பிரைட்டான லுக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்கான ஃபினிஷும் நமக்கு தரும். உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எந்த இடத்துக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும். இதுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் ரீல் செக்ஷன்ல நான் பின் பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா போய் பாருங்க.